கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம தான் உடனே வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 227 நம்ம கொடுத்த ஆள் போர்டுக்கு 9-5 கொடுத்துருந்தோம். அப்புறம் 1ஆம் நம்பர் அப்புறம் 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பரெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு இன்றைக்கி. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்காக பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பராக 2 நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி 500, சி போர்டு 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி 1000, சி போர்டு 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி 1000, சி போர்டு 80 ரூபா. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000. 3 நம்பர் வினியோஜனம் 10,000, பிசி 1000, சி போர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80-591 64-99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து வச்சுக்கணும். ஓகேவா, பழமலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 363. ஓகேவா, 363. இதில் புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 4 அல்லது 0. 4 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 வச்சுருக்கு. நமக்கு 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 114 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 ரூட் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 6 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 114 வச்சுருக்கல நமக்கு 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 657 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 657 ரூட் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5. ஓகேவா, 7 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 657 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 227. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 227 ரூட் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 3ஆம் நம்பர். ஓகேவா, 8 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 227 வச்சுருக்கோம். நமக்கு வந்து 8 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 667 வச்சுருக்கிறோம். நமக்கு வந்து 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 114 வச்சுருக்கிறோம். நமக்கு 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 657 வச்சுருக்கோம். நமக்கு வந்து 7ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 227 வச்சுருக்கிறோம். நமக்கு 8 அல்லது 3ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டுக்கு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கில் ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 8ஆம் நம்பர் தான் வந்துச்சுன்னா நீங்கள் 8ஆம் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 4 டேஸ் அல்லது 5 டேஸ் ரிசல்ட் 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 667 வச்சு நம்ம இன்னொரு ஆள் போர்டு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 667 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 546. ஓகேவா, 546. இதில் புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 2 அல்லது 1. 2 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 வச்சுருக்கலாம். நமக்கு 2 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 114 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 114 ரூட் ஆப்ஷன் 546 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா, 0 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 வச்சுருக்கு. நமக்கு 0 6 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 ரூட் ஆப்ஷன் 546 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 7. 8 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 வச்சுருக்கு. நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 227 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம 227 ரூட் ஆப்ஷன் 546 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 9ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 2 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 227 வச்சிருக்கிற நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 667 வச்சிருக்கு. நமக்கு 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சுக்கலாம். இது அடுத்தது 110 வச்சுருக்கு. நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் சி போர்டு கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு மீண்டும் சி போர்டுக்கு வரலாம். ஏன்னா ஏ போர்டில் 2 டைம்ஸ் நம்ம அடிச்சிருக்காங்க. அடுத்து சி போர்டுக்கு 2 டைம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உனக்கு ஏ போர்டுக்கு தான் வந்துச்சுன்னா நீங்கள் ஏ போர்டுக்கு எடுத்துங்க ஓகேவா. ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8-3 கொடுத்துருந்தோம் ஓகேவா. 8-3 கொடுத்துருந்தோம். இதில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம வந்து 9 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்தோம். இதில் 2ஆம் நம்பர் ரிப்பீட்டாக எனக்கு வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. இந்த 2 நம்பர்ஸை நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணுமா அந்த 3-2யுமே நீங்கள் வந்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணிப்பில் இன்றைக்கி வந்திருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இப்படின்னா விட்டுருங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வச்சு அடிக்கிற நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8-3 கொடுத்துருக்கோம். இதில் 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு 9-2 எடுத்துருக்கோம். இதில் 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும்போது தான் இந்த ஒரு செட்டு வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாளாக மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கல. ஒரு நாளாக பாஸ் மட்டும் ஆகிடுச்சுன்னா வின்னிங் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருவேன். நாளை பொறுத்த ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நான் வந்து ஏசிக்கு மொத்தமாக 4 நம்பர்ஸ் கொடுத்துருவேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி விளையாண்டுங்க ஓகேவா. உங்கள் கணக்கில் வேறு போர்டு வந்தால் நீங்கள் வந்து திருப்பி விளையாண்டுங்க. நான் வந்து ஒரே செட்டு தான் கொடுத்துருக்கேன். 82 32 89 39 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 செட்டு தான் வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ரிப்பீட்டடாக 28 82 28 கூட நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஓகேம்மா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்க ஓகேவா. இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம் ஓகேவா. ஓகே மேடம், இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 227 இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வின்னிங் அடித்ததுக்கப்புறம் மொட்டப்படியா இல்லை என்னென்னு தெரியல. நான் டைம் பார்க்கல. நான் ஓரளவுக்கு 2ஆம் நம்பர் வச்சுருக்கப்பட என்னென்னு தெரியல. ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல சகா அவர் பார்த்தீங்கன்னா சுகன்யா வந்து. அடுத்து சண்முகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 போர்டுக்கு 7 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல 2 நம்பருமே வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல ஒரு ஃபுல் வின்னிங்காக வந்துருச்சு 7-2. இவர் வந்து என்னென்னு தெரியல. அதனால் நான் வந்து வின்னிங்ஸ் வந்து டைம் பார்க்கல. எப்பவுமே டைம் பார்ப்பேன், நீங்கள் பார்க்கல கொஞ்சம் வேறனால. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 62 கொடுத்துருக்கப்பல. ஆனால் 2ஆம் நம்பர் எடுத்துருக்கப்பல. ஆனால் ஒரு 22 அல்லது 27 வச்சுருந்தப்பனா ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் வந்து 2ஆம் நம்பர் வந்து அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. பாக்ஸில் வந்து 322 தான் கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஒரு 7ஆம் நம்பர் போட்டுருந்தப்பலாம் இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் வந்து எடுத்து மாஸ் கட்டியிருக்கலாம். இவர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இவ்வளோ நம்பர்ஸ் ப்ளே பண்ணுறா காசு கூட வராது. வின்னிங் அடித்தாலும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா மற்ற இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருங்க. என்னென்னு தெரியல. ஒரு வேளை நம்ம வின்னிங் கொடுக்காதனால கமெண்ட் பண்ணி என்னென்னு தெரியல. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம சேனல் பிடிக்கும் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க ஓகேவா. கமெண்ட் போடுங்க. வர கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 4 நாளாக 5 நாள் வின்னிங்ஸ் கொடுக்குறேன்ட்டு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேவா. மேடம் மீண்டும் நாளைக்கான சிறப்பான கட்சிகளை பார்க்கலாம் ஓகேவா.